Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பூந்தி லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சிம்பிளான பூந்தி லட்டு எப்படி வீட்டிலேயே செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது போல் ஸ்வீட் செய்யும்போது பலகாரம் செய்யும்போது தான் நம்ம செய்கிற தவறுகள்னால அப்படியே வீணாகிடும். ஆனால் நம்ம எந்த தவறு செய்தால் அதை அப்படியே கரெக்ட் பண்ணி நம்ம பர்ஃபெக்டான ஒரு ஸ்வீட்டாக செய்யலான்ட்டு ஒரு சில டிப்ஸ் நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் இவ்வளோ ஈஸியானதாக லட்டு செய்கிறது நீங்களும் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த லட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் இது வீட்டிலே கடலை பருப்பு அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம், இல்லை வீட்டில் கூட இது போல் அரைச்சி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அந்த கட்டிகள் கொஞ்சமும் இருக்கக்கூடாது. இதுக்கு தேவையான தண்ணி 1 கப்பும் 2 டேபிள் ஸ்பூன் எனக்கு தேவைப்பட்டது. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இதோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவு தண்ணி தேவைப்படும். சில கடலை மாவு கலக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஆனால் நீங்கள் 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு பூந்திகள் முத்து முத்தாக கிடைக்காது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு திக்கான பதம் கிடைக்கும். இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கலரிங்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் வீட்டில் செய்கிற எல்லா ஸ்வீட் ரெசிபிக்குமே இந்த மஞ்சள் தான் ஆட் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணலாம். அதோட வாசனை நமக்கு ஒன்றும் வராது, நல்லாவே இருக்கும். அதே போல் நேச்சுரலான ஒரு ஃபுட் கலராகவும் இருக்கும். நீங்களும் இந்த கலரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மாவோட பதம் எப்படி இருக்கணும்னா, நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டீல் கரண்டியில் பார்க்கும்போது கொஞ்சமாக ஒட்டி இருக்கும். அதே சமயம் அந்த கரண்டியும் நமக்கு பார்க்குறதுக்கு தெரியும் இது போல் டிரான்ஸ்பரண்ட்டாக. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், நான் எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நான் இன்றைக்கி பூந்திகள் ரெடி பண்ணுறதுக்கு ஜல்லி கரண்டி தான் யூஸ் பண்ணுறேன். இதை நம்ம எண்ணெய் மேலே இப்படி வச்சுட்டு ஒரு கரண்டி மாவை வச்சு தேய்ச்சி விடும்போதோ இல்லை நல்ல கைகளில் தட்டி விடும்போதோ பூந்திகள் நமக்கு எண்ணெயில் விழுந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி போகும். பாருங்கள், பார்க்கும்போதே முத்து முத்தாக அழகாக பிரிஞ்சு போகுது. ஆனால் இது நம்ம கரெக்டான அளவுக்கு தான் விடணும். அதான் 2 கரண்டி மாவு தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் காய வச்சுருக்க எண்ணெயோட அளவை பொறுத்து. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஆனாலும் 3 கரண்டி மாவு ஊற்றினேன். அதனால் நிறைய பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிடுச்சு. ஆனாலும் பரவாயில்ல, இதுவும் நம்ம செய்கிற தவறுகளில் ஒன்று தான். பூந்திகள் ஒன்றோட ஒட்டினாவோட பரவாயில்ல, நம்ம மிக்சியில் கொஞ்சமாக ஒரு சுற்றி எடுப்போம். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவனாக கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பூந்திகள் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸில் நீங்கள் எடுத்துடணும். ரொம்ப கிறிஸ்பியாக ஆகிடுச்சுன்னா நமக்கு பூந்திகள் பிடிக்க வராது. வேகாமல் எடுத்தாலும் நமக்கு லட்டு வந்து டேஸ்டியாக இருக்காது, ஒட்டிக்கும். ஸோ நம்ம மிதமாக வேக வச்சு எடுக்கணும். அப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இல்லாமல் உடையணும், அவ்வளோதான். ஸோ அது போல் பூந்தி பதமாக எடுத்துக்கோங்க. அதே போல் ஒவ்வொரு டைமும் நம்ம பூந்திகள் எண்ணெயில் விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஜல்லிக்கரண்டி அலசிட்டு ஒரு துணியில் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டால் தான் நமக்கு முத்து முத்தாக கிடைக்கும். இல்லை அந்த பழைய மாவு அப்படியே அந்த ஹோல்ஸில் நமக்கு அடைச்சிக்கும். அப்போ சரியாக நமக்கு பூந்திகள் வராது. இந்த டிப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் எல்லா பூந்திகளும் செஞ்சு எடுத்தாச்சு. கடைசியாக ஒரு 2 கரண்டி மாவு மட்டும் இருந்து சரி ஓகே இது வந்து கலரிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிஸ்தா கலர். இது வந்து பிஸ்தா எசன்ஸ் தான், மில்க் ஷேக்கில் யூஸ் பண்ணுறது. ஸோ இது நம்ம ஒரு 3 ட்ராப் விட்டு இதை மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீன் கலரில் செய்யலாம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணோம். பூந்திகள் செய்யும்போது நமக்கு இது போல் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தேவைப்படும். ஆனால் லட்டுக்கு தேவைப்படாது. நாங்கள் ஜஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கட்டும்னு ட்ரை பண்ணலான்னு தான் செஞ்சோம். அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது போல் நம்ம கரண்டியில் மாவு ஊற்றி இது போல் டேப் பண்ணி விடும்போது பாருங்கள் பூந்திகள் அழகாக ஸ்ப்ரெட் ஆகி வருது. இப்போ பார்க்கும்போது தெரியும், அளவோடு ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு அழகாக இருக்குது, முத்துக்கள் போல். காய வச்சுருக்க எண்ணெயோட அளவுக்கு அதிகமாக நம்ம மாவு சேர்க்கும்போது தான் அந்த பூந்திகளை ஒன்றோட ஒட்டிக்கும். ஸோ இதையும் ஒரு டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நாம் அதை க்ரீன் கலர் பூந்தியும் செஞ்சு எடுத்தாச்சு. இது ஆறட்டும். அடுத்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இதுக்காக நான் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். சுகரோட அளவு உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் கரைஞ்சி சிங்கிள் கம்பி பதம் வரணும். அதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும்.
முதல்ல நாம் காய வச்சு இதை வடிகட்டிக்கலாம். ஏன்னா சுகரில் கொஞ்சம் தூசிலாம் இருந்தால் நமக்கு அது க்ளீன் ஆகிடும். வடிகட்டி திரும்பவும் நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். நான் ஆட் பண்ணிக்க சுகரோட அளவு பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் மீடியமாக இருக்கும். இல்லை எங்களுக்கு அதிகமாக வேணும் ஸ்வீட்னஸ்னால் நீங்கள் மாவுக்கு ஈக்குவலாக 1.5 கப்னா 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். அது உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான். இப்போ இது காயட்டும் பாகு. நான் சிம்மில் வச்சுட்டு அடுத்ததாக பூந்திகளை அரைச்சிக்கலாம். பூந்திகள்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த டிஷ்யூவில் எவ்வளோ எண்ணெய் இருக்குது. ஸோ பூந்திகள் நம்ம எடுத்த உடனே எண்ணெயிலேருந்து டேரெக்டாக பிளேட்டில் போடாமல் இது போல் டிஷ்யூஸில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெலாம் அப்படியே வடிஞ்சிரும். அப்போ நமக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்காது லட்டு. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு சுற்றி எடுத்திருக்கேன். இது போல் நம்ம அரைக்கும் போது ஃபுல்லாக அரையாமல் கொஞ்சம் பூந்திகள் பார்த்தா குறைன்னு அரைஞ்சிருக்கும். சில பூந்திகள் அரையாமல் இருக்கும். இப்படி இருக்கும்போது நமக்கு பதம் நல்லா கரெக்டாக இருக்கும். லட்டு பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 கலருமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பூந்திகள் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு காய வச்சு தான் இருக்கும். ஸோ இப்போ நாம் அந்த வேலையை முடிச்சாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம காய்ச்சிக்கலாம். சுகர் சிரப் திக்காகும்போது நாம் கம்பி பதம் செக் பண்ணிக்கணும். இது போல் தொட்டு பார்க்கும்போது ஒரு கம்பி போல் வந்து உடையும். இதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இது போல் ஒரு கம்பி பதம் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே பதம் மாறிடுச்சுன்னா நமக்கு லட்டு பிடிக்க வராது. ரொம்ப ட்ரை ஆகிடும், உதிரியாக இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு நம்ம இந்த சுகர் சிரப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். அடுத்தது ஃப்ளேவருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் சிரப் நமக்கு சூடாக இருக்கும் போதே அரைச்சி எடுத்து வச்சுருக்க பூந்திகளை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கலர் தனித்தனியாக செய்கிறேன். அதனால் கொஞ்சம் சுகர் சிரப் எடுத்து க்ரீன் கலரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்த பேலன்ஸ் இருக்க சிரப்பில் எல்லோ கலரை மொத்தமாக கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் ஒரே கலர் இருந்தால் நீங்கள் செஞ்ச பூந்திகளை அப்படியே சிரப்பில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பூந்திகள் வந்து அந்த சிரப்பை நல்லா இழுத்துக்கும். ஸோ அதனால் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ நாம் அந்த சிரப்பில் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக முந்திரிகளும் கருப்பு திராட்சையும் நான் ஆட் பண்ணி வறுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறுமனே லட்டாக பிடிச்சி கூட சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா வறுத்து நம்ம லட்டுகளோடு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சமும் க்ரீன் கலரில் கொஞ்சமும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெய் ஆட் பண்ணும்போது உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிடிக்கும்போது பார்த்தா நிறைய நெய் வந்து வீணாகிடும். அதாவது வடிகிற நெய்யை வந்து நீங்கள் வீணாக்காமல் வேறு ஸ்வீட் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம லட்டுகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் கலரும் எல்லோ கலர் லட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் வாங்குகிற லட்டுகளுக்கும் வீட்டில் பிடிக்கிற லட்டுகளுக்கும் வித்தியாசம் இருக்கும். வீட்டில் செய்கிற லட்டு பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அந்த டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லட்டோட சைஸும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் பெருசாகவும் சின்னதாகவும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் செஞ்சுருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் டேஸ்ட்டை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.